ஹாய் மக்களே, ரேப்பிடோ கேப்டன்ஸ். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இக்கேடி ஆபத்தான, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் என்ன சொல்ல வர்றேன்னு. மக்களே, இவங்க 8 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறாங்களாம்மா சுகன்யா கோயம்புத்தூரில். ஆனால் அது சுத்த பொய். 8 வருஷமாக எவன் கூடிய கெடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன், இந்த 8 வருஷத்தில் இவங்க எத்தனை பேர்த்தோட குடியை கெடுத்துருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. அதை எடுத்ததுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு போய் வாடகை ஓட்டியிருக்கலாமா? நீங்களே சொல்லுங்கம்மா. அப்படி ஒழுங்காக வாடகை ஓட்டியிருந்தாலே இந்நேரம் காசு பார்த்துருக்கலாம். அந்த மண்டையில் மசாலா இல்லாமல் ஒரு குடும்பத்தையே அழிக்கணும். இப்போது மக்களே, ஒரு உதாரணத்துக்கு கால் உடஞ்ச பர்சன் பிளேட் வச்சுருக்காரு. அவருக்கு தேவையில் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியது இருக்குது. ஆட்டோவில் போய் 7,000 5,000 அவருக்கு அதை செலவு பண்ணணுமா? மக்களுக்கு பயனுள்ளதாக ஒரு சர்வீஸ் வந்திருக்குன்னா அதை ஃபுல்லாக அழிக்கணும்னு நினைக்கிற இவங்க எங்கே? அதனால் மக்கள் பயனடைகிறது உங்களுக்கே தெரியும். அது மக்களோட விருப்பம். இதை முடிவு பண்ண நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? உங்கள் குடும்பம் மட்டும்தான் வாழணுமா? இல்லை கேட்குறேன் தெரியாமல். உங்களுக்கு இதுதான் பொழப்பு மக்களே. இவங்களுக்கு இதுதான் பொழப்பு. ஆட்டோ ஓட்டுவதில்லை. தயவு செஞ்சு இவங்களை பார்த்தா அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இவங்க ஆட்டோவில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க மீட்ரு வச்செல்லாம் இப்போல்லாம் ஓட்டுறது கிடையாது. மீட்டரெல்லாம் ரொம்ப நாளாச்சு பார்த்து. இவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் வாயில் தான் மீட்ரு ஓட்டுவாங்களே தவிர ஆட்டோவில் மீட்ரு என்றைக்குமே கிடையாது இவங்கக்கிட்ட. ரொம்பவே கவனமாக இருங்க. ஃபாரின்லாம் பைக் டாக்ஸி அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அங்கெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய கெடுக்கிறக்கும், வீடியோ எடுத்து போடுறக்கும், சண்டை கட்டுறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாலே அந்தந்த நாள் அன்றைக்கி காசு கரெக்டாக வரும். இவங்கெல்லாம் இப்படியா மக்களே? இவங்ககிட்ட ஒரு ப்ராப்பராக எதுவுமே கிடையாது. இவங்க ஆட்டோவில் போனால் எப்படி சேஃப்னு இவங்களே சொல்லிக்கலாம். நேற்று நாகர்கோவிலில் ஆட்டோக்காரர் குழந்தைய கடத்திட்டு போயிருக்காரு. அதுக்கு பதில் கடத்திட்டு போனது டெம்போவில் இல்லைல்ல, ஆட்டோவில் தானே. அப்போ இது யார் பேரில் வரும்? உண்மையாலுமே இதுக்காகவே ஃபாரினில் போய் கூட பைக் டாக்ஸி ஓட்டலான்னு தான் தோணுது. அங்கெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்க கூடிய கெடுக்கணும்லாம் யாரும் அலைய மாட்டாங்க மக்களே. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது சேஃபானது, எது அன்சேஃபானது அப்படின்னு. திரும்பவும் நீங்கள் ஆட்டோ கோயம்புத்தூரில் இவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இவங்களுக்கு அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறது மட்டும்தான் வேலை. பேருக்கு தான் ஆட்டோ ஓட்டுறன்னு சொல்லி சும்மா போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிற நேரத்தில் போய் சவாரி பண்ணியிருந்தால் அந்த நாள் அன்றைக்கி காசு கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்களே சொல்லுங்கள், நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு. இவங்க யார் ஃபஸ்ட்டு? இவங்க வேலையை இவங்க பார்க்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சுகன்யா ஆண்டி. பார்த்து இருந்துக்கங்க.